வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சுபாபுல் மர வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். சுபாபுல் மரத்தை எதுக்காக வளர்ப்பாங்கன்னா, சுபாபுல் மரத்தன்லேருந்து பல்ப்புன்னு சொல்லக்கூடிய கூழ் எடுத்து அதிலேருந்து பேப்பர் தயாரிப்பாங்க. பேப்பர் தயாரிக்கிறதுக்காக சுபாபுல் மரத்தை விவசாயம் செய்வாங்க. நாம் இந்த வீடியோவில் சுபாபுல் மரத்தை எப்படி விவசாயம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சுபாபுல் மரத்தை விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாங்க, க்ளோன்ஸ் மூலமாகவும் வளர்க்குறாங்க. நாம் இந்த வீடியோவில் விதைகள் மூலமாக வளர்க்குறத பற்றி பார்க்கலாம். சுபாபுல் விதையோட விதை உரை கடினமாக இருக்கும், அதாவது ஹார்ட் சீட் கோட்டாக இருக்கும். அதனால் சீக்கிரம் விதை முளைக்காது. சீக்கிரம் விதை முளைக்கிறதுக்காக இந்த விதைகளை சுடு தண்ணியில் போடணும். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதை 4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 to 4 நிமிஷம் இந்த விதைகளை அந்த சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த விதைகளை எடுத்துட்டு குளிர்ந்த தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இந்த விதைகளை குளிர்ந்த தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம விதை விதைச்சோம்னா விதை சீக்கிரம் முளைக்கும். ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதைகள் தேவைப்படும். விதைகளை பாலித்தீன் பேக்கில் தொழு உரம், மண் அல்லது மணல் கலந்த கலவையை போட்டுட்டு அதில் விதைகளை ஊனணும். விதைகளை எந்த மாதம் விதைப்பாங்கன்னா February, March, அப்படி இல்லைன்னா November, December. விதை ஊனதுலேருந்து 6 to 9 நாளுக்குள்ளே விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 3 to 4 மாதத்துக்குள்ளே 30 to 45 சென்டிமீட்டர் ஹைட் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செடியை நம்ம தோட்டத்தில் நடலாம். எந்த மாதத்தில் செடி நடணும்னா ஜூன், ஜூலை, அப்படி இல்லைன்னா செப்டம்பர், அக்டோபரில். தோட்டத்தில் 30 சென்டிமீட்டர் நீளம், 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி குழியில் இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு அதோட தொழு உரம் கலந்து அந்த மண்ணை குழியில் போடணும். அந்த குழியில் நம்ம இந்த சுபாபுல் செடியை நடலாம். ஒரு ரோ செடிக்கும் இன்னொரு ரோ செடிக்கும் நடுவில் 2 மீட்டர் இடைவெளியும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 1 மீட்டர் இடைவெளியும் விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு ரோ, அதாவது ஒரு வரிசை செடிக்கும் இன்னொரு வரிசை செடிக்கும் நடுவில் 2.5 மீட்டர் இடைவெளியும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 75 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடணும். பாலித்தீன் பேக்கில் விதைகளை ஊனி அதுக்கப்புறம் தோட்டத்தில் நடவு செய்கிறதும் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா நேரடியாக விதைகளை தோட்டத்துலேயும் நடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதைகள் தேவைப்படும். டைரெக்டாக தோட்டத்தில் நடுறதுக்கு எவ்வளவு இடைவெளி விடுவாங்கன்னா, ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் நடுவில் 2 மீட்டர் இடைவெளியும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 1/2 மீட்டர் இடைவெளியும் விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வரிசைக்கும் இன்னொரு வரிசைக்கும் நடுவில் 3 மீட்டர் இடைவெளியும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 75 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுவாங்க. விதை விதைச்சதுலேருந்து 6 to 9 நாளில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். விதை எந்த மாதம் விதைப்பாங்கன்னா மே, ஜூன் மாதத்தில் விதை விதைப்பாங்க. செடி வச்சதுலேருந்து 6 to 9 மாதத்துக்குள்ளே தரையிலேருந்து 4 to 6 அடி உயரத்தில் செடியில் உள்ள பக்க கிளைகளை கதிர்ச்சி விடணும். அப்போ தான் செடி நேராக உயரமாக வளரும். நம்ம செடி வச்சதுலேருந்து மொதல் 2-3 வருஷத்துக்கு களைகள் இல்லாமல் வயலை சுத்தமாக வச்சுருக்கணும். சுபாபுல் செடி வச்சதுலேருந்து 3 to 4 வருஷம் அப்போ தான் நமக்கு வருமானம் கிடைக்கும். முதல் 1 to 2 வருஷத்துக்கு நமக்கு வருமானம் வேணும்னா ஊடு பயிராக பயிர் வகைகளையும் காய்கறிகளையும் பயிரிடலாம். சுபாபுல் மரம் வறட்சியை தாங்கக்கூடியதாக இருந்தாலும் முதல் 1 வருஷத்துக்கு தேவையான நீர் பாய்ச்சணும். அப்போ தான் செடி நல்லா வளர்ந்து அதிக மகசூல் நமக்கு கிடைக்கும். சுபாபுல் மரம் 3 to 4 வருஷத்துக்குள்ளே அறுவடைக்கு தயாராகிடும். மரம் அறுவடைக்கு தயாராகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, மரத்தோட DBH 10 to 15 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது DBHனால் என்னென்னா, மரம் தரையிலேருந்து 4 அடி உயரத்தில், அதாவது 1.3 மீட்டர் ஹைட்டில் மரத்தண்டோட விட்டம் டயாமீட்டர் 10 to 15 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மரத்தை அறுவடை செய்யலாம். இந்த 10 to 15 சென்டிமீட்டர் விட்டத்தை விட மரத்தண்டு மெல்லியதாக இருந்துச்சுன்னா காகித ஆலைக்காரங்க இந்த மரத்தை நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா மரக்கூழ்னு சொல்லக்கூடிய அந்த பல்போட தரமும் நார் மகசூலும் குறைவாக இருக்கும். காகித ஆலைக்காரங்க எப்படி இருக்கக்கூடிய மரத்தை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, மரம் 20 அடிக்கு அதுக்கு மேலே உயரமாக இருக்கணும், மரம் நேராக இருக்கணும், அதனோட அடித்தண்டில் குறைஞ்ச பக்க கிளைகள் தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மரத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. மரப்பட்டையை வச்சு நம்ம மரம் அறுவடைக்கு தயாராகிடுச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா மரம் முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி அதனுடைய பட்டை பச்சை கலந்த சாம்பல் நிறத்தில் வளவளப்பாக இருக்கும். இதுவே முதிர்ச்சி அடைஞ்சு அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னா மரத்தோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பட்டை சொர சொரப்பாக சாம்பல் நிறத்தில் வெடிப்புள்ளதாக இருக்கும். இதை வச்சு மரத்தை அறுவடை செய்யலாம். 3 to 4 வருஷம் முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு மரத்துலேருந்து 10 to 15 கிலோ வரைக்கும் நம்ம மரக்கட்டைகள் அறுவடை செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 30லேருந்து 50 டன் மரக்கட்டைகள் நமக்கு கிடைக்கும். 1 கிலோ மரக்கட்டையிலேருந்து 450 to 520 கிராம் மரக்கூழ் பல்ப் நமக்கு கிடைக்கும். மரத்தண்டுகளை அறுவடை செஞ்சதுக்கப்புறம்
அந்த மரத்தை தரையிலேருந்து 10 to 15 சென்டிமீட்டர் ஹைட் விட்டுட்டு 45 டிகிரி கோணத்தில் வந்து அந்த மரத்தை வெட்டி விடணும். இதை தான் கோப்பைசிங்னு சொல்லுவாங்க. கோப்பைசிங் செஞ்சதுலேருந்து 3 to 4 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் வந்து மரம் வளர்ந்துருக்கும். மரத்தண்டுகளை மறுபடியும் வந்து நம்ம அறுவடை செய்யலாம். இதே மாதிரி 3 முறை வந்து ஒரு மரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு வளர வச்சு அறுவடை செய்யலாம். இந்த சுபாபுல் மரத்தோட வாழ்நாள் வந்து 12 to 15 வருஷம். நன்றி.